தமிழக விவசாய பெருங்குடி மக்கள், வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நாளை முதல் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக போது. நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை நவம்பர் 25, 26, 27, 28, 29, நவம்பர் 30 இந்த ஒரு வார காலத்துக்கு தமிழ்நாட்டில் மழை பலத்த மழையாக கிடைக்க போகிறது. இதுல ஒரு சில நாட்கள்ல நமக்கு அதீத கனமழை வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பதிவாகலாம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இப்ப வானிலை அமைப்பை சொல்றேன், நல்லா தெளிவா கேளுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவான ஒரு காற்று சுழற்சி நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இன்று நவம்பர் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுவடைந்திருக்கிறது. நாளை நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது உருவாக போது, வலுவடைய போது. இது புயலாகவோ இல்ல ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ உருவாகும் அப்படின்ட்டு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இதுவரைக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல. ஆனா மழை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 25, 26, 27, 28 இந்த 4 நாட்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 25 நவம்பர் 25, 26, 27, 28 இந்த 4 நாட்கள்ல 20 சென்டிமீட்டர் வரைக்கும் எந்த பகுதியில் வேணாலும் பதிவாகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அர்த்தம் ஆரஞ்சு அலர்ட். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் எங்கே வேணாலும் பதிவாக போகுது. இப்போ உங்களுக்கு அங்கே உருவாயிருக்கு பார்த்தீங்களா, அந்த நிகழ்வு எந்த இடத்துல இருக்கு, அது எப்படி நகரப்போகுது எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கையுடைய தென்கிழக்கு பகுதியில் நீடிக்குது. இலங்கையுடைய தென்கிழக்கு பகுதியில் நீடிக்குது. இது தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கமாகவே வரப்போகுது. இலங்கையுடைய நெருக்கமா பிறகு தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து நம்மளுடைய சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, அது பாண்டிச்சேரியா இருக்கலாம், கடலூரா இருக்கலாம், மயிலாடுதுறையா இருக்கலாம், எந்த பகுதியா வேணா இருக்கலாம், கரையில ஏறி அது அரபிக்கடலுக்கு போகுது. இதுக்குனால எந்த ஒரு காற்றச்சமும் நமக்கு தேவையில்ல. காற்றெல்லாம் பெரிய லெவல்ல வீசாது. காற்றச்சம் தேவையில்ல. மழை, தீவிரமான மழை இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு முக்கியமா அந்த இலங்கைக்கு தென்கிழக்கே நீடிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது இப்ப நம்ம தமிழக கடற்கரை ஓரத்துல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. நான் இலங்கையில இருந்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப இலங்கையில மழை தொடங்கி விட்டது. இலங்கையுடைய தெற்கு பகுதியில மழை தொடங்கி விட்டது. அதாவது இலங்கையுடைய திரிகோண மலை இருக்குல்ல, இலங்கையுடைய திரிகோண மலையிலிருந்து தென்கிழக்கே, இலங்கையுடைய திரிகோண மலையிலிருந்து தென்கிழக்கே பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதாவது இன்னைக்கு நவம்பர் 24 காலை ஒரு மதியம் 12 மணிக்கு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதே போல நம்மளுடைய நாகப்பட்டினத்திலிருந்து, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது. அதே போல நம்மளுடைய புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது. அதே போல நம்மளுடைய சென்னையிலிருந்து தென்கிழக்கே பார்த்தீங்கன்னா 1100 கிலோமீட்டர்ல இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது. அதே போல நெல்லூர்ல இருந்து தென்கிழக்கே 1250 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது. அதே போல விசாகப்பட்டினத்திலிருந்து நேர் தெற்கே பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது. இது தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கமா வரப்போது. அதுவும் நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரலாம். நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமா. அப்ப நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாவே இவ்வளவு தூரமா வரப்போகுதுன்னா இலங்கைக்கு ரொம்ப தூரமா, அங்க திரிகோணமலை, முல்லைத்தீவு, நம்மளுடைய வட இலங்கை இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய இலங்கை வாழ் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு நெருக்கமா இன்று பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவுல இருந்து அது வர தொடங்கும். இலங்கைக்கு வட இலங்கைக்கு வர தொடங்கும். அந்த இடத்துல காற்று குவிதலை ஏற்படுத்தும். இலங்கையை சுற்றி வளைக்கும் அப்படியே காற்று. இப்ப மழை எப்ப தொடங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதன் காரணமாக நவம்பர் 25ஆம் தேதி காலையிலிருந்து உங்களுக்கு மழை தொடங்கும். காலையிலிருந்து டெல்டா மாவட்டத்துல படிப்படியாக நம்ம சென்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா மேகம் வர தொடங்கிவிடும். சென்னையில் ஆரம்பிச்சு நம்மளுடைய திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு, இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுடைய திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நாளைக்கு காலையிலேயே வானிலை மாறிடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மழை அதிகரிக்க தொடங்கும். இது நெருக்கமா வர வர நவம்பர் 25 அதே பகுதியில தான் இருக்க போகுது. நவம்பர் 26ஆம் தேதியும் அங்கதான் இருக்க போகுது. அந்த இடத்திலேயே, அதாவது நம்மளுடைய இலங்கைக்கும் நாகப்பட்டினம், புதுச்சேரி, அப்புறம் கடலூர் இதுக்கு நெருக்கமா இருக்கிறனால நமக்கு பலத்த மழை கிடைக்கலாம். ஆனா இது நெருக்கமா வந்து நம்மளுடைய காற்றுகளை, அதாவது வடகிழக்கு காற்றை, ஈரப்பதமான காற்றை தமிழகம் ஊடாக அந்த அந்த சுழற்சிக்கு ஈரப்பதமான காற்று சென்னை வழியாகவும், புதுச்சேரி வழியாகவும், கடலூர் வழியாகவும், டெல்டா வழியாகவும் நம்மளுடைய இலங்கையை சுற்றி, இலங்கையுடைய வடக்கு பகுதியை சுற்றி, இலங்கையுடைய மன்னார், அதுக்கடுத்து முல்லைத்தீவு வழியாக அந்த சுழற்சிக்கு போகும். அது சுழன்று கொண்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து தமிழக கடற்கரை ஓரத்தில் தான் கரையை நெருங்க போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இதுதான் வானிலையுடைய சுருக்கம். தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, நவம்பர் 25, 26, 27, 28 இந்த 4 நாட்கள்ல நமக்கு பலத்த மழை கிடைக்கலாம். இதுவரைக்கும் நமக்கு ரெட் அலர்ட் கொடுக்கல, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்னா 20 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். அதனால விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, முன்னெச்சரிக்கையா இருங்க. நீங்க வந்து புயலுக்காக முன்னெச்சரிக்கை ஆக வேணாம், நீங்க வந்து மழைக்கு முன்னெச்சரிக்கையா இருங்க. மழைக்கு முன்னெச்சரிக்கைனா என்ன? நம்ம வடிகால் பணிகள்லாம் கரெக்டா இருக்கா? வயல்ல தண்ணிகள்லாம் நீங்க வந்து வடிய விடலாம், வயல்கள்ல தண்ணீரை வந்து வடிய விடலாம். இன்னும் ரொம்ப முக்கியமா சென்னையில வந்து ஒரு சில ஏரிகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் 2-3 நாள்ல அவங்களே தண்ணீர்லாம் வந்து வெளியேற்றுவாங்க. ஏன்னா தண்ணி வந்து அப்ப அங்க வெள்ளம் கூட எங்க ஒரு இடத்துல வந்து தண்ணி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அந்த ஏரியில இருந்து தண்ணியை வெளியேற்றினாதான் அடுத்த மழையை நம்ம சந்திக்க முடியும். அதனால வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக பலத்த மழை கிடைக்கும். நீங்க நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருந்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய தகவலை உடனுக்குடன் உங்களுக்கு கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.